ஹாய் வெல்கம் டு ரவி. இப்போ நீங்கள் பார்க்குறது ரொம்ப சிம்பிளான அதே சமயம் ரொம்ப ஈஸியான ஒரு ஆரி ஒர்க் பார்க்குறீங்க. இது எவ்வளோ ஹெவியாக வேணும்னாலும் நம்ம போட்டுக்க முடியும். இதுக்கு வந்து ட்ரேசிங் எல்லாம் தேவையே இல்லைங்க. வெறும் பீட்ஸு சமிக்கி இது மட்டும் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு லீஃபு ஒரு ஃப்ளார் அப்படி தான் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். லீஃபுக்கு பார்த்தீங்கன்னா கட்தானா கொடுத்துருக்கோம். கட்தானா வந்து 3 கட்தானாவும் ஒரு சுகர் பீடு ஒரு சமிக்கி இதை யூஸ் பண்ணி தான் லீஃப் போட்டிருக்கு. அந்த லீஃபோட ஷேப் எல்லாத்துக்குமே இந்த குவான்டிட்டியில் தான் நம்ம எடுத்திருக்கோம். அடுத்தது வந்து ஃப்ளாருக்கு வந்து வெறும் சுகர் பீடு சமிக்கி மட்டும்தான். அதுவும் கூட 4 சுகர் பீடு ஒரு சமிக்கி அது மட்டும் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஃப்ளார் ஷேப் போட்டிருக்கோம். ஃப்ளார் ஷேப் போட்டது ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு அந்த ப்ளஸ் ஷேப்பில் வந்துட்டு நம்ம போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இடையில இருக்கிற கேப்புக்கு வந்துட்டு ஒவ்வொரு லைன் கொடுத்தோம்னா ஃப்ளார் வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும். இது முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துருக்கோம். நீங்கள் இதோடைய கூட தாராளமாக விடலாம், அதுவும் அழகாக இருக்கும். பட் இந்த டிசைன் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி அழகாக காட்டுறதுக்கு தான் நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்குறோம். அது வந்து சாரீ கலரில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், ஆரஞ்சு கலரில். அதுவும் ஃப்ரெஞ்ச் நாட் இதுக்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பெரிய சைஸ் இருந்தால் தான் அழகாக இருக்கும். அதனால் நான் 20 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். அதாவது 10x10 20 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். அப்போ பாருங்கள் அந்த மொட்டு அவ்வளோ அழகாக தெரியுது. ஸோ இதில் ஃப்ளாருக்கு உள்ளார அந்த நடுவில் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு ஒரு ஃப்ரெஞ்ச் நாட்டும், அடுத்து 2 சைடும் லீஃபுக்கு 2 பக்கம் ஃப்ளாருக்கு 2 பக்கம்னா அப்படி ஃபுல்லாக வந்துட்டு ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் பக்கத்தில் இருக்கிற டிசைனில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது ரொம்ப ஹெவியான ஒர்க்காக தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். இது நீங்கள் வேணும்னா நெக்கு ரவுண்டு ஸ்லீவோட ரவுண்டுக்கு மட்டும் கூட தாராளமாக கொடுக்கலாம். இப்போ தான் நீங்கள் பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கூட தாராளமாக இந்த டிசைனை உங்களால் பண்ண முடியும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்குது. என்னென்னா ட்ரேசிங் இல்லை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதுக்காக சொல்கிறேன். பட் இந்த ப்ளவுஸ் நாங்கள் ரொம்ப ஹெவியாக தான் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நான் வீடியோ போடுவேன், அதில் பார்த்துக்கோங்க இன்னுமே அது எப்படி இருக்குன்னு தெரியும். ஸ்லீவில் பாருங்கள் ரொம்ப அழகாக லோட்டஸும் அந்த லீஃபும் கொடுத்துருக்கோம். இதோட டிசைன் என்னால் எடுக்க முடியல, ஸோ அதனால தான் எடுக்கலை. ஸோ இதுதான் ஓவர் வியூ. அடுத்தது பார்த்திங்கன்னா இதை வந்து கம்ப்ளீட் பண்ண, அதாவது பின்னாடி பாடியிலெல்லாம் புட்டா போட்டுட்டு நம்ம பண்ணியிருப்போம். இதுதான் ஒர்க் வந்து முடிச்சாச்சு. ஸோ இப்போ வெட்டிங் சீசனுங்க. உங்களுக்கும் எங்ககிட்ட இதே மாதிரி ஆரி ஒர்க்கெல்லாம் உங்கள் வெட்டிங்க்கு வந்து பண்ணணுன்னா தாராளமாக பண்ணிக்கலாம். இன்னும் நீங்கள் எவ்வளோ ஹெவியாக கேட்டிங்கனாலும் நாங்கள் பண்ணி கொடுப்போம். என்ன மாதிரி டிசைன்னாலுமே நாங்கள் வந்து பண்ணி கொடுப்போம். ஒருவேளை எங்ககிட்ட உங்களோட வெட்டிங்க்கு வந்துட்டு ஆரி ஒர்க்கெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள்.